ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து டெட் ப்ரிப்பரேஷனுக்கு காலையிலே எழும்பி உட்காந்துட்டேன். இன்னைக்கு டே 2 ப்ரிப்பரேஷன் வந்து ஜியோகிராஃபியோட செகண்ட் லெசன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இத ஆல்ரெடி வந்து ஜியோகிராஃபி எல்லாமே ஃபர்ஸ்ட் ரீடிங் ஒரு தடவ முடிச்சுட்டேன். இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்தா வந்து அதில நெறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஈஸியா வந்து ஒரு லெசன நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். குட்டி ஸ்பேம் ஆஃப் டைம்லேயே நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹேண்ட் ரைட்டிங்லேயே நம்ம படிக்கும்போது இன்னும் நல்லா தெளிவா படிப்போம். அ ரொம்ப ஃபாஸ்ட்டா படிச்சு முடிக்கிறதுனால நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நெறைய விஷயங்கள் நெறைய பேப்பர திருப்புறத விட ஒரே ஒரு பேப்பர்ல நோட்ஸ் எடுத்து முடிச்சு ஒரு லெசன கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நமக்கு நெறைய பாயிண்ட்ஸும் நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியும் ரிவிஷன் டைம்ல. அதனால வந்து நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து சோஷியல் சயின்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, அ சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாமே நான் வந்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறேன். ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சாலும் கூட நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்கக்குள்ள ஸ்ட்ராட்டஜி என்னென்னா படிக்கிறத திரும்பி திரும்பி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸை ஃபுல் புக்காக எடுத்து வச்சு எல்லா ஸ்டாண்டர்ட்குள்ளதையும் படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர்னு 10 லெசன் 10 பேப்பர்னு எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறது நிறைய பேரோட ஸ்ட்ராட்டஜியை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சோஷியல் சயின்ஸ்க்கு நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெசனில் நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்புறதுனால நான் அது எனக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக பிக்சர்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்லா புரியவும் செய்யும். நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து எனக்கு சோஷியல் சயின்ஸோட நோட்ஸ் வந்து எங்கேயுமே இங்கிலீஷ் மீடியமில் கிடைக்கல. பட் நான் இங்கிலீஷ்க்கும் தமிழும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் இந்த வீடியோலலாம் நீங்கள் பார்ப்பீங்க. நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதும்போது வந்து இன்னும் நல்லா படித்த மாதிரி எனக்கு தோணும். என்னோட செகண்ட் ஸ்டடி செஷன் வந்து இங்கிலீஷில் 9th ஸ்டாண்டர்டோட செகண்ட் லெசன். நான் இங்கிலீஷ் வந்து எல்லாமே நோட்ஸ் வந்து ரெடிமேடாக வாங்கி தான் படிக்கிறேன். லேர்ன் வித் ஜிஎம்கே அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து வாங்கி படிக்கிறேன். யூடியூப்பில் நீங்கள் அவங்களோட நேமை சர்ச் பண்ணாலே அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நான் எனக்கு அடிக்கடி மறக்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறேன். ப்ரொஃபஸர் அகாடமி அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் டிஎன் டெட்டுக்காக. அதில் வந்து மொத்தமாக சைக்காலஜி, சோஷியல் சயின்ஸ்குள்ள எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து 2023க்குள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து கம்பைல் பண்ணி பேப்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்தேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நான் இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பாஸ் ஸ்கோர் வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காட்டியும் கூட நெட்லேயே நீங்கள் பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து கம்பைன்டாக இங்கிலீஷ், தமிழ், சோஷியல், சைக்காலஜி எல்லாமே ஒன் புக்காக வருது அப்படிங்கிறதுனால இது ப்ரிஃபர் பண்ணேன். நான் வந்து இன்னொரு புக்கும் வச்சுருக்கேன். அந்த புக் வந்து இங்கிலீஷும் தமிழும் மட்டும்தான் இருந்தது. சோஷியல் அதுக்கப்புறம் சைக்காலஜி இல்லை. ஸோ அதனால இந்த புக் வந்து நான் வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் இதை டெய்லி சால்வ் பண்ணணும். நான் டெய்லி சால்வ் பண்ணுறதையுமே கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ப்ரொஃபஸர் அகாடமிக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்லேயுமே நீங்கள் அந்த நேமை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த கோர்ஸ்க்குள்ள கான்டாக்ட் நம்பர், அதனோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. இனிமே தான் இந்த கொஷின் பேப்பர் பேங்க்கை வந்து நான் சால்வ் பண்ணணும். இது கையில் எனக்கு கிடச்ச உடனே உண்மையான கொஷின் பேப்பரே கிடச்ச மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஊடையில 1, 2 கொஷின் பார்த்து நமக்கு இது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு ஆன்சர் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். கொஞ்சம் இது தெரிஞ்சது, கொஞ்சம் இது எனக்கு தெரியல. நிறைய கொஸ்டின் போட தான் நம்மளால் நிறைய சக்ஸஸை நோக்கி போக முடியும். ஸோ இதில் வந்து நான் வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் பேங்க்கில் வந்து சயின்ஸ்குள்ளதும் இருந்தது. சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்குள்ளதும் இருந்தது. ஸோ நம்ம அதை அடிக்கடி தேடி தேடி கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா, ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்து சோஷியல் சயின்ஸ் எங்கே இருக்குதோ அதை மட்டும் தனியாக எடுத்து அந்த பேஜ்குள்ளதை மட்டும் மேலே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போனா நான் சோஷியல் சயின்ஸை மட்டும் டக்கு டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம்ல, ஈஸியாக இருக்கும்ல. நிறைய பேஜஸ் எடுத்து இதாகிட்டு இருக்காமே, கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்கேன்.
ஸோ ஈவினிங் ஆயாச்சு. ஈவினிங் வந்து நான் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 9th ஸ்டாண்டர்டோட இயல் 2 வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்குள்ள போர்ஷன் அதுதான். ஸோ நான் வந்து அதுவுமே லேர்ன் வித் ஜிஎம்கேல உள்ள நோட்ஸ் வச்சு தான் படிக்கிறேன். இதில் வந்து நிறைய கொடுத்துருக்கிறதுல எது தேவையோ அதை மட்டும் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்து எழுதி அதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக மேற்கோள்கள் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஆத்தர்ஸோட நூல்கள், அதாவது பாடலாசிரியரோட நூல்கள் வந்து ரொம்ப கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு இயலும் படிக்கும்போது அதில் உள்ள மேற்கோள், அதில் உள்ள ஆத்தர்ஸ் இது ரெண்டுத்தையுமே தனியாக எடுத்து வச்சுப்பேன். எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு மொத்தமாக வந்து நம்ம படிக்கும்போது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா பிகாஸ் அதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது.